ஜெய் சாயிராம். சிரிப்பவர்கள் அனைவருமே கவலையின்றி வாழ்பவர்கள் என்று அர்த்தமே கிடையாது. கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டவர்கள்தான் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சந்தோஷமாக இருக்கலாம், புன்னகையோடே இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, கண்களில் உறக்கமின்றி மனவேதனையோடு இருக்கிறாயா? இதை கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை குரு நன்னாளில் வியாழனில் நீ கண்கலங்கிய விஷயத்தில் ஒரு பேரதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன் தங்கமே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை உனக்கான பேரதிசயம் நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட அளப்பரியது என்பதை உணர்ந்து நீ செயல்பட்டாலே போதும். உன் வாழ்வில் சந்தோஷம் என்பது, வெற்றி என்பது, மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே உன்னிடத்திலேயே நிலைத்து இருக்கும். உன்னுடைய வாழ்வின் வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக நீ அடைவாய். என் வாழ்வில் கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று பிரச்சனைகளோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. கவலைகள் மட்டுமே என் வாழ்வில் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. என் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டீர்களா சாயிநாதரே? என் வாழ்வில் சந்தோஷம் வரவே வராதா என்று உன் மனதில் குமுறும் அந்த நிகழ்வுகளும் குமுறும் சந்தேகங்களும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. சூழ்நிலைகள் மிக மிக மோசமாகத்தான் போகிறது. ஒரு இடத்தில் வாழ்வு மாறிவிடும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் அந்த தருணத்தில் வாழ்வு வேறு விதமாக சுற்றி நினைத்ததற்கு மேலாக எதிர்மாறாக செல்கிறதே என்று நீ படும் வேதனையும் உன்னுடைய மன ஓட்டமும் உன்னுடைய எண்ணமும் எனக்கு நன்றாகவே புரிகிறது என் குழந்தையே. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் உன் வாழ்வில் நடக்கிறது என்றால், இந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால், சூழ்நிலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும், காலம் எப்பொழுது வேணாலும் மாற்றத்தை கொடுக்கும் என்ற நிதர்சனமான உண்மையை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. இது எல்லாமே லீலைகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த லீலைகள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே சாயிநாதரே. ஆனால் வலியையும் வேதனையையும் மன போராட்டத்தையும் குமுறல்களையும் நான் தானே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நீ கேட்கும் கேள்வியும் எனக்கு நன்றாகவே புரிகிறது என் தங்கமே. எதுவாக இருந்தாலும் உன் மனதில் மாற்றம் ஏற்பட்டதை நீ உணர்ந்திருக்கிறாயா? முன்பு எப்படி இருந்தாய், இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? முன்பு சிறு பிள்ளைத்தனமாக வெற்றி, தோல்வி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்று எது வந்தாலும் அதை சரிசமமாக அப்படியே ஏற்றுக்கொள்ளும் எதுவுமே புரியாத நிலையில்தான் இருந்து கொண்டிருந்தாய். சந்தோஷம்தான் வாழ்க்கை, சந்தோஷமாக இருப்பது மட்டுமே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருந்தாயே. பின்பு வாழ்வு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். பக்குவ நிலையை வந்தாக வேண்டும். வாழ்வு என்று தெரிந்தும் வாழ்வு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதன் பிறகு நீ அப்படி இருக்கும் சமயத்தில் கஷ்டம் மெல்ல மெல்ல உன்னுடைய வாழ்விற்குள் நுழைந்தது. முதலில் கஷ்டத்தை பார்த்து அதை எப்படி சமாளிப்பது என்று திக்கு திசை தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாய். பின்பு ஒவ்வொரு கஷ்டத்திலும் நிறைய தோல்விகளையும், நிறைய தடுமாற்றங்களையும், நிறைய வேதனைகளையும், அதற்கான வழிமுறைகளையும் நிறையவே கற்றுக்கொண்டாய். பிறகு கஷ்டம், அடுத்து கஷ்டம், அடுத்தடுத்ததாக கஷ்டம் என்று கஷ்டம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்பிக்கை என்றால் என்ன, பொறுமை என்றால் என்ன, எப்படி பிரச்சனையை சமாளிப்பது என்று
பல சூட்சமமான வழிமுறைகளை கற்றுக்கொண்டு தேறிக்கொண்டே இருக்கிறாய். வாழ்வு என்றால் என்ன, அதனுடைய உண்மையான ரூபம் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும், எப்படி எதிர்த்து நின்று போராட வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்று பல சூட்சமங்களையும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வை பழகி கொண்டிருக்கிறாய். பிறகு எந்த சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராமல், நோகடிக்காமல், தளர்ந்து விடாமல் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் வழியையும் தேடிக்கொண்டிருக்கிறாய். இப்படி ஒவ்வொரு படியாக உன் வாழ்வை நீ ஏறுவதற்கு ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு நடையை பழக்கிவிடுவாளோ அதே போல ஒவ்வொரு படியாக வாழ்வு என்னும் படிகளில் ஏறுவதற்கான அத்தனை வழிகளையும் அத்தனை பழக்கத்தையும் நான் உனக்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் வாழ்வில் படிக்கட்டுகளை ஏற, வாழ்க்கையை கடக்க எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சாயப்பா இதையெல்லாம் நடத்துகிறார் என்று நம்பிக்கை உன் மனதில் வந்தது. சாயப்பா எதை செய்தாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணமில்லாமல் அப்பா எதையுமே செய்ய மாட்டார் என்ற தீர்க்கமான முடிவும் உன் மனதிற்குள் வந்தது. என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எப்பொழுதுமே உறுதுணையாக நமக்கு இருப்பார், நல்லதை கொடுப்பார் என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய் தங்கமே. அப்படி இருக்கும் பொழுது, மிகப்பெரிய பொறுப்பை நீ என்னிடம் கொடுத்திருக்கும் பொழுது, நான் எனக்குரிய பொறுப்பை நிச்சயமாக செய்வேன். உன்னை தவிக்க விடமாட்டேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வாரி வாரி வழங்குவேன். வாழ்வில் நல்லது நடந்தால் பெருமையாக இருந்து கொள், நடக்கவில்லை என்றால் அதைவிட அதிகமாக பெருமைப்பட்டுக்கொள். ஏனென்றால் நாளை அல்லது மறுநாள் அதைவிட சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எதற்குமே மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. எதை இழந்தாலும், நீ எதுவெல்லாம் இழந்தாலும் அது இன்னொரு ரூபமாக வேறொரு வடிவத்தில் உன்னை வந்து சேரும், உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே எது நடந்தாலும் தைரியமாக இரு. முடங்கி கிடந்தால் முடக்கம் உனதானதாகத்தான் இருக்கும். நீ நடந்தால் பாதை உனக்கானதாக மாறும். எதிர்த்து நின்று போராடினால் வாழ்வே உனக்கானதாக இருக்கும். எனவே துன்பம் வந்துவிட்டதே என்று சரிந்து உட்காராமல், உனக்கு வந்திருப்பது உனக்கான வெற்றிக்கான பாதை என்பதை மனதில் தைரியமாக தீர்க்கமாக பதிய வைத்து கொண்டு நடை போட்டு கொண்டே இரு. நடக்க முடியவில்லை என்றால் தவழ்ந்து கொண்டாவது இரு, ஆனால் உன் நகர்வை செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ என்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கிறாய். அதை போலவே நானும் உன்னோடு பேசுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள் என் பிள்ளையே. உனக்கும் எனக்குமான பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். நீ எவ்வளவு சுமைகளையும் எவ்வளவு வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா? உன்னுடைய மனம் முழுவதும் ஏதோ ஒரு விதமான வழிகளால் நிரம்பி இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதிலிருந்து எப்படி மீள்வது, அதை எப்படி தாக்கு பிடிப்பது என்று தெரியாமல் திக்கு திசை தெரியாத காட்டில் நிற்பதைப் போல, தனியாக தன்னந்தனியாக நிற்பதைப் போல உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனத்தை வேதனையும் படுத்தி கொண்டிருக்கிறாய். எல்லா பக்கத்திலிருந்தும் உனக்கு வழிகள் மட்டுமே பரிசாக கிடைக்கிறது. 8 திக்கிலும் உனக்கு வழிகளும் வேதனைகளும் மட்டுமே உன்னை சூழ்ந்து இருப்பது போல நீ தவறாக புரிந்து கொண்டு, நீயும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மிக மிக மனவேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். அந்த வேதனையை நினைத்து கொண்டே, அந்த வேதனையில் தவித்து கொண்டே இத்தனை நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையை நீயே வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, போனது போகட்டும், விட்டுவிடு. நீ வருந்தது எல்லாம் போதும். நீ கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ கவலைப்பட்டது அனைத்துமே போதும்.
உன் மன குமுறல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்குறுதி. இதுவரை உன் வாழ்க்கையில் தாமதித்த அத்தனை காரியங்களும் உனக்கு வெகு சுலபமாக நிறைவேறுமாக்கான அறிகுறியை நிச்சயமாக நீ இன்றே காண்பாய். சாயிநாதரே, நான் என்ன விருப்பப்பட்டாலும் என்னதான் ஆசைப்பட்டாலும் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் நிகழவே இல்லை, எந்த மாற்றங்களும் வரவே இல்லை என்று வேதனையோடு என்னோடு கேட்டாயல்லவா? அதற்காகத்தான் இப்பொழுது புதியதொரு மாற்றத்தை, புதியதொரு அத்தியாயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பலவிதமான பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? மறதிதான் என்று கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து தீர்த்துவிட்ட பின் அதை மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கும் நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு மனதை புதியதாக வைத்துக்கொண்டு புதியதாக தேடிக்கொண்டே இருக்கலாம். அப்பொழுதுதான் வாழ்வில் புது அத்தியாயம் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் துவங்கும். ஒவ்வொரு நாளும் துவங்கிக் கொண்டே இருக்கும். அந்த புதியதொன்று நம்மளை ஆனந்த கடலில் அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்பதுவே மிக மிக அவசியமான ஒன்று. நிறைய விஷயங்களில் நிம்மதி இல்லாததினால்தான், மறதி இல்லாததினால்தான் நிம்மதி என்ற ஒரு சொல், அந்த நிகழ்வு நம் வாழ்வில் இல்லாமலேயே போய்விடுகிறது. எனவே நடந்தது முடிந்தது அனைத்தையும் மறந்துவிடு. 1000 தான் மறந்தாலும் எதிர்பார்ப்பு என்று ஒன்று தோன்றி நிம்மதியை குலைத்து விடுகிறது, நிம்மதியை மறைத்து விடுகிறது. ஏமாற்றம் என்ற ஒன்று திசை திருப்பி, வாழ்வையே திசை திருப்பி, மனதை திசை திருப்பி ஏமாற்றம் என்ற ஒன்றை அப்படியே நிலையாக இருக்க வைக்கிறது. அதனால் கோபம், பழிவாங்க வேண்டும், குரோதம், இந்த எண்ணமெல்லாம் தானாகவே மனதில் உருவாக்கப்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்று மறந்துவிட வேண்டும். இன்று நடப்பதை நாளை நினைவில் கூட வைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் யதார்த்தத்தோடு வாழ வேண்டும். அந்த நேரத்தில் எது நம் வாழ்க்கைக்கு நல்லது, நம் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நம் சாயப்பா முடிவு செய்வார் என்ற நம்பிக்கை உன் மனதில் முழு மனதாக இருக்க வேண்டும். இதையோ சிந்தனை செய்து கொண்டு எப்பொழுதுமே முடிந்ததை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருக்காமல் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். தினம் தினம் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் ஒரு புதியதொரு ஆளாக நீ உருவெடுக்க வேண்டும். தினம்தோறும் உன் வாழ்வில் நடந்ததையும் முடிந்ததையும் நினைத்து கொண்டு, இது என் வாழ்க்கையில் நடந்துவிட்டதே, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இப்படி நடந்ததால் என் வாழ்க்கையில் சூன்யமயமாகிவிட்டதே என்று முடிந்ததையும் நடந்ததையும் நினைத்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கையை நீயே வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா என்று நீயே சற்று ஆழமாக சிந்தனை செய்து பார். நமக்கு பிடிக்காதது ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே அதற்கான எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அமைதியாக இருந்து பார். நடக்கும் சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் மனதிற்கு பிடித்தாற்போல அந்த சூழ்நிலையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்படி நமக்கு எதிராக நடக்கிறதே, இதை பழிவாங்க வேண்டும், அடுத்தவரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. உன் மனதை எப்பொழுதும் நம்பிக்கையோடும் தேவையில்லாத சிந்தனைகளை நினைக்காமலும் எப்பொழுதும் பசுமையாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. தேவைப்படுவது மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள். அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்வு எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கும். மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த காரியத்திலும் இறங்காதே. நீயே தன்னந்தனியாக தனியொருவராக அந்த விஷயத்தை செய்ய முடியுமானால் அதை
நம்பிக்கையோடு செய். உனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே உன் சாயிநாதர் உன்னோடு இருந்து அனைத்தையும் உனக்கு செய்து முடிப்பேன் என்பதே உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் வாக்குறுதி. இதுவரை தாமதித்த காரியம், இதுவரை உனக்கு கிடைக்காத காரியம், இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நீ யோசித்த காரியம், உன் வாழ்க்கையில் இழுபறியாக இருந்த காரியம் எல்லாமே ஒரு சாதகமாக முடிவுக்கு வரும். நான் அந்த முடிவை உனக்காகவே ஏற்படுத்துவேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை பார்த்து நீயே மெய் சிலிர்த்து நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறதே என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாமே நடக்கும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளை அவமானம் என்று கருதாதே. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து சற்று நகர்த்தி வை. வாழ்க்கையில் எதை வேணுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே இயலாது, முடியவும் முடியாது. அப்படி உன் வாழ்க்கையில் நிகழ்த்திய அவர்களை என் கையிடம் ஒப்படைத்துவிடு. நான் அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுவேன். நான் புகட்டாவிட்டாலும் காலம் அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும். நீ எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? உன்னுடைய மன நிம்மதிதான். அந்த நிம்மதியை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே, விட்டு கொடுத்தும் விடாதே. மற்றவர்களைப் போல நீயும் இருக்க நினைக்காதே. மதிப்பு, மரியாதை, அன்பு எதை எப்பொழுது யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து யோசி. உனக்கு அதை தராதவர்களுக்கு நான் நல்ல பாடத்தை புகட்டுவேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது. இனி அனைவருக்குமே ஒரு நல்ல பாடம் நான் புகட்டுவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நிகழும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் அந்த ஆச்சரியம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. எதற்குமே வருந்தாதே, அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் உன் சாயப்பா மனதில் ஏற்பட்ட காயம் போன்றது. அவ்வளவு வேதனையாக இருக்கிறது உன்னுடைய வேதனையை பார்த்து. உன்னை வேதனைக்கு உள்ளாக்கியவர்களை, அவர்கள் வாழ்க்கையை நான் எப்படி பந்தாடப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார். இனிதான் என் ஆட்டம் ஆரம்பம். நீயே புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். நான் என்ன செய்தேன், நான் என்னதான் தவறு செய்தேன், என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வேதனைகளும் வலிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, போராட்டங்கள் மட்டுமே என் வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கிறதே, நான் என்ன தவறு செய்தேன்? எல்லோரும் ஏன் என்னை மட்டுமே வந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள்? சுற்றி இருப்பவர்கள் செய்யும் தவறுகளும் தண்டனைகளும் ஏன் மற்றவர்கள் கண்ணர்களுக்கு தெரியவில்லை? என்னை மட்டுமே எல்லோரும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்களே. ஏன் எப்பொழுதுமே மற்றவர்கள் கண்களுக்கு நான் மட்டும் குற்றவாளியாகவே தெரிகிறேன்? மற்றவர்களுக்கு ஏன் இது புரியவே இல்லை என்று நீ என்னிடம் கதறுகிறாய், போராடுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, அவர்கள் அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு கிடைத்த விதி. அவர்கள் விதி போல்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ பட்ட வேதனையைப் போல் அவர்களும் பட்டால்தான் அவர்களுக்கு திருந்துவார்கள் என்றால் அதை நான் செய்து காட்டுகிறேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகத்தான். மற்றவர்களைப் பற்றி கவலைப்படு, மற்றவர்களைப் பற்றி யோசி, மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதைவிட ரொம்ப முக்கியம், உன் வாழ்க்கையை உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தாக வேண்டும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது. நான் கூறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ என்னுடைய பொக்கிஷம். நீ குழந்தையாகவே இருக்கிறாய். அதனால்தான் நான் உனக்கு வடிவம் கொடுத்து உன் வாழ்க்கையை சிகரம் போல தீட்டிக் கொண்டிருக்கிறேன்.
பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் வைரமாக மின்ன வேண்டுமென்று. நம்பிக்கையோடு இரு, வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு, உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும், உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை வாழ வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். உன்னை வெற்றிகரமாக வாழ வைத்தே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் உன் மனதில் எத்தனை போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தை உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு அதற்காக வருத்தமும் பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றுதானே இப்பொழுதும் உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் அற்புதமே நிகழப்போகிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. இதுவரை காணாத அற்புதத்தை இனிதான் உன் வாழ்வில் காணப்போகிறாய். நீ முடிந்துவிட்டது என்று நினைப்பது இனி உன் வாழ்வில் தொடரப்போகிறது. நொடிந்துவிட்டது அனைத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் வாழையடி வாழையாய் வளர்ந்து நிற்கப் போகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்வதற்கு இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகையாடி ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ மூழ்கி எழுந்து முத்தோடு வெளியே வருவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து காட்டப் போகிறேன். இதுதான் உன் சாயிநாதாவின் லீலைகள். எனதான ஆட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அதிசயித்துக் கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். ஏனென்று தெரியுமா? ஆடுபவர்களை எல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். அதற்கான முடிவு என்பதும் எப்பொழுதுமே என் கையில்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஆடுபவர்கள் ஆடட்டும், ஓடுபவர்கள் ஓடட்டும், நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் முடிவு என் கையில்தானே இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த க்ஷணத்திலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்று நீ நம்புகிறாய்தானே? கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. உன் மனம் ஏன் குழப்பத்தில் தவிக்கிறது? நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து பதறாதே. எல்லாம் சரியாகிவிடும். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்கே அதற்கான பதிலும் புரியும். இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியும் ரகசியம்.
நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய்.